தேங்க்யூ ஃப்ரம் டீம் ரெயின்போ. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒரு 10 வயது குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் செல் டியூமர் வளர்ந்து குழந்தைக்கு கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி ஒரு 1 கிலோ டியூமர் வந்து எடுத்து குழந்தை குணமாக்கியிருக்கோம். குழந்தை இப்போ நல்லா இருக்காரு, 6 மாதம் ஃபாலோவில் இருக்காரு. ஹி இஸ் டூயிங் வெல். இந்த கான்ஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் அவேர்னஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு எதாவது எனி சிம்டம்ஸ், டேக் த சில்ட்ரன் டு த ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா லேசாக எடுத்துக்க வேண்டாம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செக்அப் பண்ணிக்கலாம் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். அதுக்காக பப்ளிக் அவேர்னஸ்க்காக சொன்ன கான்ஃபரன்ஸ் தான். இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், இருமல், சளி, அவ்வளோதான். ஜுரம் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 10 நாளைக்கு இருந்துச்சு. எடுத்து எக்ஸ்ரேல தெரிஞ்சது தான் அந்த கேன்சர் கட்டி. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி டெஸ்ட் எடுத்து நம்ம கீமோதெரப்பி, 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணிட்டோம். சளி இருமல் கண்ட்ரோல் ஆகும் சார். இது சளி இருமல் இல்லாமல் கேன்சர் இருக்கு. ஸோ நார்மல் சளி இருமலுக்கு போய் கண்டுபிடிச்சது தான் கேன்சர் கட்டி. சர்ஜரி 6 மணி நேரம் போச்சு. இந்த சர்ஜரியில வந்து குழந்தைக்கு இதயத்துல போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் அட்டாச் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து எடுக்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சு. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆசட்ஸ் குழந்தைக்கு எதுவும் இல்லை. ரெக்கவரி வாஸ் வெல். 4 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். 10 வயசு குழந்தை பரவிருக்கும். கண்டுபிடிக்காம விட்டுருந்தா கேன்சர் கட்டி இன்னும் பெருசாயிட்டு பரவிருக்கும். குழந்தையோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிருக்கும். 10 நாள் தான் சிம்டம்ஸ் குழந்தை. அதுக்கு முன்னாடி எதுவும் சிம்டம்ஸ் கிடையாது சார். குழந்தைங்களுக்கு எனி இஷ்யூ, இருமல் சளி முதற்கொண்டு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் சைலண்டாக தான் வரும், சைலண்ட் சிம்டம்ஸாக தான் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ எனி இஷ்யூ டேக் த சைல்ட் டு த ஹாஸ்பிட்டல், ஷோ தம் டு த லோக்கல் பீடியாட்ரிஷியன். காமிச்சிட்டு ஏதோ இஷ்யூ இல்லைன்னா ஓகே, எதுவாக இருந்தால் இட் ஹாஸ் பீன் நோட்டிஃபைட் அண்ட் சார்ட்டட் அவுட். இது எக்ஸ்ரே. ஒரு சில கட்டிகள் ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டி நெஞ்சில் இருந்ததுனால எக்ஸ்ரேல தெரிஞ்சு. வேற ஏதாவது இஷ்யூ கை வச்சு பார்த்தாலும், வேற வயிறுல இருந்தால் கை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை ஜென்ரல் எங்க இருந்தாலுமே அந்த இருக்கிற லொகேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது சார். இந்த கட்டி நெஞ்சு பகுதியில் இருந்தாலும் எக்ஸ்ரேல தெரிஞ்சு. இது நம்ம வழக்கமாக கூட்டிட்டு போறோம் இல்லைங்களா டாக்டர் கிட்ட. நெஞ்சில் ஏதாவது இது பண்ணும்போது ஸ்டெத்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நுரையீரலில் கட்டியோ நீர் தேக்கமோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காத்தோட்டத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த பக்கம் காத்தோட்டம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் காத்தோட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தமாதிரி காத்தோட்டம் கம்மியாக இருந்தாலோ, அவங்களுக்கு வித்தியாசமாக வந்து நெஞ்சிலேருந்து சத்தங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஃபர்தராக எக்ஸ்ரேல ஏதாவது தெரிஞ்சதுன்னா சிடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டி தான். ஸோ சளி, இருமல், ஜுரம்னு ஆரம்பிச்சா கூட அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காத்தோட்டமோ ஏதோ சத்தங்களோ வித்தியாசமாக கேட்கறது அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ரே பண்ணி அதுக்கப்புறம் சிடி பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட்டியில் பிரச்சனை என்னென்னா, நெஞ்சு பகுதியில் இருக்கும்போது அது ஸ்லோவாக வளரும்போது தெரியாது. இந்த பாப்பாவுக்கு 10 நாள் சிம்டம் கிடையாது. கட்டி மாதக்கணக்கில் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் 10 நாளாக தெரிய வந்திருக்கு. ஃபீவர், காய்ச்சல், ஜுரம், சளின்னு வரும்போது அவங்க யார்கிட்டயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டி ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளார ஸ்லோவாக வளர்ந்துட்டே இருக்கலாம். அது அழுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி ஒரு சளி ஜுரம் இருக்கும்போது நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த காத்தோட்டங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு. இந்த மாதிரி கட்டி ஒரு சைஸுக்கு மேலே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த கட்டி வந்து எல்லா இடத்துலையும் அழுத்தங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கும். நுரையீரல்ல அழுத்தம் தெரிவிக்கும், மூச்சு குழாயில அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட் மேல அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட்லேருந்து வெளியில வர ரத்த குழாய்கள் மேல அழுத்தம் தெரிவிக்கும். இதனால சடனா பாப்பா உயிர் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. தூக்கத்திலேயே கூட உயிர் போகலாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம். ஏன்னா சட்டுன்னு மூச்சு குழாய் அடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா கூட நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கும் போதோ இது பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது அழுத்தம் தெரிவிக்கும் போது சட்டுன்னு என்ன வேணாலும் மாறலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டியை ஹேண்டில் பண்ணும்போது ஆஸ்பத்திரியில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணணும். அதாவது பயாப்சி சொன்னார் இல்லைங்களா, அல்ட்ராசவுண்ட் கைடட் பயாப்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயாப்சி பண்ணுறது கூட உங்களுக்கு
நம்ம பைபாஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மயக்க மருந்து கொடுக்கும்போது சடனாக அழுத்தம் ஆகி இருதயம் மேலே கம்ப்ரெஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேக்கப் பிளான், எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோன்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு மல்டிபிள் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு பிளான் மட்டும் கிடையாது, ஏபிசின்னு 3 பிளான் வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் இந்த இதில் சேலஞ்சே. நமக்கு நல்ல டீம் இருந்தாங்க. சார் குழந்தை வந்து அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டியூப் எடுத்து 2வது நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்டுக்கு ஒரு 3வது நாள் ஆரம்பிச்சு 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ நார்மல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆஸ்க். ஸோ இஸ் ஏபிள் டு வாக், கிளைம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்ராக்சிமேட்லி வாஸ் ஏபிள் டு டூ. ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதம் ஆச்சு. இஸ் ஏபிள் டு டூ இட். கண்டிப்பா. ஸோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி பொறுமையா பெருசா பிரச்சனைக்குரிய கட்டியா மாறி அது பொறுமையா கண்டுபிடிச்சு அது அதிகம் பண்ண ஸ்டோரி. குழந்தை வந்து ஒரு 10 குழந்தைக்கு எப்பவுமே பிரச்சனையே பார்த்து 10 நாளைக்கு ஜோம் மூச்சு திணறல். ஸோ குழந்தைக்கு 10 நாளைக்கு ஜோம் மூச்சு திணறல் எதுவுமே குழந்தைக்கு வெளியே நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக் சரியாகாத பட்சத்துல வெளியே ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது வேற ஏதோ நிமோனியா மாதிரி இல்லை, வேற ஏதோ கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிடி எடுத்துட்டு ஏதோ பிரச்சனைக்கு வழி கட்டி கைலிங்க வந்ததுக்கு வீட்டு வேல்யூஷன், அதாவது என்ன மாதிரி கட்டியா இருந்தாலும் சரி வேல்யூட் பண்ணல. ஏஎஃப்ஏ வந்து ஆல்போ தீட்டா யூஸ்வலி ஒரு 10 வயசு குழந்தைக்கு 10க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு 1,78,000. So we had the idea that they could be an cancer பரவக்கூடிய கட்டியாக evaluation project. ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்த வச்சுன்னா வந்து அந்த உடனே வந்து இதுல ரைட் சைட்ல ஒரு நார்மல் 10 வயசு குழந்தையோட as you can see the ரைட் சைடு அந்த ரைட் சைடு ஜஸ்ட் ஃபார் தி அந்த டியூமர் நெஞ்சு நடுவுல வளரும். இதுக்கப்புறம் நான் சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடில பார்த்தீங்கன்னா இந்த நடுவுல வெள்ளை கலர்ல தெரியாது. உருண்டை தெரியாது, ரைட் சைட்ல கருப்பா தெரியாது, எல்லாமே கேன்சர். ஸோ அவ்வளோ பெரிய கேன்சர் வலது பக்கமும் நெஞ்சு பகுதியில நுரையீரல் அதனாலே குழந்தைக்கு மூச்சு திணறல் இன்ஃபெக்ஷன். இந்த ரைட் சைட்ல இருக்கிற இதயத்துக்கு வருது இந்த நீட்டா போகிற அந்த ரெண்டு குழந்தைமே ஃபுல்லா இன்ஃபெக்ஷன். ஸோ இது பார்க்கறதுக்கு பெட்டர் பெப்சி பெப்சி டீம் பரவாயில்ல கட்டி பெருசா இருக்கீங்க கட்டி ஒரே ஸோ இனிஷியல் ஸ்கேன்ல கேன்சரோட சைஸ் 13x13 இதையும் பரவல் ரைட் லங்ஸ் ஃபுல்லா கம்பல்சரி எக்ஸ்பேண்ட் ஆகும். And heart was continuous to the left side. The heart இருக்க வேண்டிய இடம் ஃபுல்லா லெஃப்ட் சைடு ஷேப்ஸ். அதனால குழந்தைக்கு நிறைய இஷ்யூஸ். ஸோ குழந்தை வந்தோட நீ அட்மிட் சரி வந்து பிஎஸ்சி குழந்தைக்கு கூட இன்டென்சிவ் பேரலிசிஸ் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து ஐஆர்டி கொடுத்து குழந்தைய இன்ஃபெக்ஷன் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எங்களால் யூஜி கைடட் பயாலஜி அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற ஒரு நம்ம ஸ்கேன் அதை வச்சு உள்ள சதையை மட்டும் எடுத்து அது என்ன மாதிரியான கட்டிங் பார்த்துட்டு அதுக்கு என்ன ஒரு பேரண்ட் வந்து விட்டு சிஜர் பிஎஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ணி வச்சு அந்த ரிப்போர்ட் நாளைக்கு ஜெர்ம்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன குழந்தைக்கு அந்த பிரைமரி ஜெர்ம்சல்ஸ் ஒரு குழந்தை உருவாகுற அந்த முதுகு பகுதிகள் குழந்தையோட உருவாக கொனாட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட ஆண் குழந்தைனா விரை பையும் பெண் குழந்தைனா உருவாகிறதுக்காக
அது போற பாதையில் இல்லாம டைவர்சிட்டி வேற இடத்துக்கு போயிருக்காங்க ஃபியூச்சர் கேன்சர் அதுதான் ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இட்ஸ் நாலு பரவாயில்ல. சரிங்க, இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். So once we came to the conclusion, we started chemotherapy. Chemotherapy குழந்தைக்கு அந்த கேன்சர் கட்டியோட சைஸஸ். ஸோ அந்த சைஸஸ் சொல்றதுக்கு we did 5 cycles of chemotherapy since 3 weeks. 3 வாரத்துக்கு ஒரு முறை பண்ணி குழந்தைக்கு அந்த கீமோதெரபி சைஸ் கிராஜுவலா இருந்துச்சு. இந்த இனிஷியலா பார்த்த ஆஃப்டர் தி ஃபிஃப்த் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபைட் பண்ணி 60 வந்துச்சு. Still it is not the normal range. It is still at C but still normal range வரல. இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் கிராஜுவல். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேல இந்த எக்ஸ்ரே கம்பேர் பண்ணா பெரிய டிஃபரன்ஸ். இந்த சைஸ் குறைஞ்சிட்டு இந்த பல மாதிரி பகுதிகள் இருக்கு அதெல்லாம் கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மேல கீமோதெரபி கொடுத்து சைஸ் குறையும் ஓரளவுக்கு. ஸோ சர்ஜரி முன்னாடி we did a CT. CT-ல வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் சைஸ் 11 kilo ஸ்டில் ஆக்டிவேட். ஒரு 75% ரைட் சைட் பகுதி வந்து ஆக்டிவேட். பட் முன்னாடி இருந்த மாதிரி வலது பக்கம் நுரையீரல் ஃபுல்லா நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. கீமோதெரபினால கொஞ்சம் ரைட் சைட் நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் ப்ரீதிங் ஈஸியா இருக்கும். ஸோ ஆஃப்டர் கீமோதெரபி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டீமோட சைஸ் 11 சென்டிமீட்டர். ரைட்ல ஃபுல்லாவே வந்து ஒரு 25% மட்டும் இந்த எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. ஹார்ட் வந்து ஸ்டில் இந்த சைட் அண்ட் டியூமர் வாஸ் ஆன் தி அசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் வந்து இதயத்துல வந்து உடல் பகுதிக்கு போற சிகப்பு ரெட் கலர் அதாவது இதய பகுதியில் அது மாதிரி தலை பகுதியில இருந்து இதயம் வளர செல்லும். இதெல்லாம் மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ இது மேல ஒட்டிட்டு அதெல்லாம். So we had no option. Another key option. So we decided to operate on this. So surgery பண்றது என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலி போறதுல விழாயில ஸ்லிப் பண்ணிட்டு விழாயில ஸ்லிப் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணி எடுத்து அது இந்த ஆப்ஷன் கட்டி நெஞ்சு பகுதியில இல்லைன்னா மோர்லி இந்த நடுப்பகுதியில தான் நிறைய இருக்கு. அப்புறம் எங்களுக்கு கஷ்டமா எதையாவது இன்வால்வ் ஆகுதுனால அந்த வெசலோட கண்ட்ரோல் will not be sufficient. So the risk எடுத்து and vaccine was a new option. And like camera laser operation. Cancer surgery is not usually a case. So the cancer கட்டி எடுக்கிறப்போ ஸ்டில் அதாவது திரும்பி கேன்சர் கட்டி சர்ஜரி பண்றது இந்த குழந்தைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஓவர் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு அந்த கேன்சர் திரும்பி வரதுனால வருது. ஸோ we had that option was ruled out. So the last option was the நெஞ்சில் ஸ்பிளிட் உள்ளது கார்டியக் சர்ஜரி பண்றது இதே சேம் ஆஃப் ஜஸ்ட் இதுதான் இதோட ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த குழந்தை கடைசியா கொடுத்தது எங்க ஹேர்பை கம்ப்ரெஷன் வந்து மூச்சு குழாய் போற பகுதியில் ஸோ குழந்தை கடைசி ஃபுல்லா கம்ப்ரெஷன் இருக்கும். அண்ட் இதையும் ஃபுல்லா கம்ப்ரெஸ் குழந்தைக்கு அந்த ஹார்ட் தள்ளிட்டு புஷ் பண்ணிட்டு சர்ஜரி பண்றதுனால குழந்தையோட லைட் வச்சு சர்ஜரி போது அந்த வைட்டல் சர்ஜரி ஃபுல்லா சேஞ்சஸ். ஸோ அவர் அனஸ்தீசியா டீம் வாஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு டீல் வித் ஆல் தீஸ் இஷ்யூஸ் டியூரிங் தி சர்ஜரி. ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்செல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நெஞ்செல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணாலே தெரிய கேன்சர் கட்டி. ஸோ இந்த கேன்சர் கட்டி அடிக்க தெரியாத இதயத்தோட ஸோ அந்த கேன்சர் கட்டி எடுக்கிறது நாங்கள் ஸ்பில் ஆகாம உடையாம எடுக்க முடியும். உடஞ்சிருச்சு கேன்சர் திரும்பி ரெக்கரன்ஸ் மீன்ஸ் குழந்தை கேன்சர் திரும்பி வாங்க. So once we completed the section, this image also came on. So அந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பிரேக் இல்லாம உள்ள வெளியே எடுக்கு. அந்த கேன்சர் கட்டி முழுமையாக எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கு. இந்த கேன்சர் கட்டி நுரையீரலையும் கொஞ்சம் டிக் பண்ணா நுரையீரல் லைட்டாக கொஞ்சம் ஷேப் மட்டும் பண்ணி எடுத்து நுரையீரல் போஸ்ட் பண்ணிட்டு நுரையீரல் எந்த பார்க்க வெளியே எடுக்கல. இந்த குழந்தை வந்து கேன்சர் சர்ஜரி முடிச்சு பிஎஸ்சியோட ஒரு நாள் வெண்டிலேட்டர் சப்போர்ட் தான் இருந்தாரு. 24 hours டியூப் எடுத்து குழந்தைக்கு ஃபீட் ஆகும். ஸோ வெளியே சர்ஜரி முடிச்சு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே பண்ணி நுரையீரலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ நுரையீரல் கம்ப்ளீட்லி எக்ஸ்பேண்டட் ஆஃப்டர் தி சர்ஜரி. குழந்தை 4 நாள்ல சரி கூட ஆயிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஃபாலோ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு he has resumed his normal activities.
That means normal sports activities போதும் எல்லாம் சொன்னது the child seek like and 8 வாரம் கழிச்சு நம்ம எடுத்த ஸ்கேன் ஸ்டீல் டியூமர் அது மிச்சம் மீதி இருக்கும் ஜெர்ம்ஸ் டியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்னது இந்த பி இது பிரைமரி ஜெர்ம்ஸ் எங்க புது பதத்துல பொறுமையாக டிராவல் ஆகி கீழே ஜெனட்டல் அந்த இடத்துக்கு போய் உட்காரும் அந்த இடத்துல உட்கார்ற பாதை அந்த போற பாதையில எங்கேயா டைவர்ஷன் ஆகி வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வர யூஸ்வலா ரிவர்ஸ்னா வேற நாள் மாறி அந்த மாதிரி ஜெர்ம்ஸ் டியூமர் ஸோ நம்மளுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி ஸோ இது குழந்தைங்களுக்கு எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பகுதி ரெடி பண்ணுவாங்க யூஸ்வலி பிரெயின்லும் நெஞ்சு பகுதியில் போனாலும் இன்னும் முழுக்க அந்த பக்கத்தில் ரீட்ரோ பிரெயின் பிளேஸ் அங்கே வரும் ஸோ மோஸ்ட் காமன் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு ஃபெஸ்டஸ்லேயே பெண் குழந்தைக்கு ஓவரி மோஸ்ட் காமன் லொகேஷன் அந்த இடத்துல விட்டு மீஸ் ஆகுது அதர் சைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இந்த கேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி ஆஃப் அ சிங்கிள் person. Actually the multiple teams involved in this. And talking about circle team virtual, the intensive care team, Karthik Narayan, Trust, helping us with the intensive care. Only the critical period, only support madam. Period of oncology doctor me. The period the cancer sharing, better by doctors. Then period the state. Period the pulmonologist, period radiology. Everyone was involved in the their contributions in dealing with this case. And there were intent was to the public children have to be taken to the hospital on a regular basis for a regular visit. உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெனரலாகவே they can be taken to the hospital for a general visit. Vaccination on time is not miss vaccination. And குழந்தைக்கு ஏதாவது சிம்டம்ஸ் சொல்றாங்க கால்வலி மூக்குவலி முதுகலி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைன்னு கருத்துக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. It has to be considered and taken for clinic and get it checked. There's any issue. And உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களாக வெயிட் பண்ணலாம். As early as possible, child must be taken to the hospital to get it checked. To miss any late diagnosis. And cancer குழந்தைங்களுக்கு வருமானு நிறைய பேர் கேட்கலாம். யூஸ்வலி வரும். வெளியே தெரியாது பட் யூஸ்வலி கேன்சர் வருமானா நியூபார்னுக்கே வரும். பிறக்கும் போதே கூட இதே மாதிரி ஒரு பிரைமரி ஜெர்ம் செல்ஸ் அவர் சொன்னாரு இல்லையா, அந்த மாதிரி அது எக்டாபிக்கா எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பா இவன் நியூபார்ன்ஸ்க்கு கூட இதே மாதிரி டியூமர்ஸ் வரும். சோ நாங்க டீல் பண்றது பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ். நாங்க இங்க 4 பேர் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் இருக்கோம். இப்ப நாங்க டீல் பண்றது 0 to 18 இயர்ஸ் வரைக்கும். சோ அதுல எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம், எந்த ஆர்கன்ல இருந்து வேணாலும் வரலாம். சோ இந்த செட் ஆஃப் டியூமர்ஸ் வாட் வி கெட் இன் பீடியாட்ரிக் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்ல வந்து நம்மளோட ராங் ப்ராக்டிசஸ்னால இப்ப லிவர்ல கேன்சர் வருது, கிட்னில கேன்சர் வருது, அந்த மாதிரி இருக்கிறது இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ பீடியாட்ரிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டியூமர்ஸ் ஆர் என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ அப்ப நம்ம பார்க்கக்கூடிய நேம் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து டிஃபரெண்ட். ஸோ அப்போ இது இந்த ஏஜ்ல வரக்கூடியது இந்தந்த ஆர்கன்ஸ்ல இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லெக்சர் போட்டு இந்த ஆர்கன்ஸ்ல வர்றதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நாங்க ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வெனவர் யூ ஆர் கோயிங் இப்போ செஸ்ட்லயோ அப்டமன்லயோ மறைவா இருக்க பாருங்களா, உங்களுக்கு சில்ட்ரன் வந்து நான் ஸ்பெசிபிக்கா சிம்டம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா we should not ignore. நம்ம வந்து சும்மா வலிக்குதுன்னு சொல்றான், இவன் ஸ்கூல் போறதுக்காக சொல்றான், அந்த மாதிரி இல்லாம just give attention to that and get it checked. That's what Dr. Dinesh is emphasizing. அதுல நாங்க கண்டுபிடிக்கிறது ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறோம்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் சர்ஜரி இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். மெலிக்னன்சி பத்தி ஏன் எல்லாரும் நம்ம பயப்படுறோம்னா அது எல்லா இடத்துலயும் பரவிடும், அது திரும்பி வந்துடும். அதுதான் whichever is the tumor we are worried about. அப்ப அது வராம தடுக்கணும்னா இல்ல அதுக்குள்ள கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்ங்கிறதுதான் இப்ப எம்பசைஸ் பாயிண்ட்ஸ் ஹியர். சோ அப்ப வராம முதல்ல பிரிவென்டிவா நீங்க முதல்ல செக் பண்ணி எடுக்கணும்னு சொல்றேன். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவங்க சொன்ன மாதிரி சும்மா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நினைச்சு உள்ள போய் ஒரு எக்ஸ்ரேல இந்த மாதிரி ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எடுத்த உடனே இப்ப நாங்க தடவை இதுக்குள்ள சர்ஜரிக்கு உள்ள போயிருந்தா we would have made the child's life at risk. ஏன்னா அது ஹார்ட்ல இருக்கிற மகாதமனின்னு சொல்ற அந்த அயோடாவால ஒட்டிட்டு இருக்கு. சோ அது என்னன்னா இப்ப கேன்சர் செல் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுதுன்னா அந்த அந்த வெசலோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ அதுல இன்வால்வ் ஆகி அது வீக்கன் ஆயிடும். அப்ப நம்ம தொடும்போது டாக்டர் ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆன் டேபிள் we will lose the child. So அப்போ that is more grave. So எங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் in surgery. One is to do the life saving surgery and one is to do organ saving surgery. ஏன் ஆர்கன் சேவிங் நான் சொல்றேன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் இட்ஸ் த்ரோயிங் ஏஜ் குரூப். அப்ப நமக்கு ஒரு கிட்னில இருக்கு, நான் கிட்னியை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த கிட்னி இல்லாம அந்த குழந்தை என்ன பண்ணணும் for the next 80 years. So அப்ப we are supposed to save that particular organ when it is involved with the tumor.
அப்ப we have to give clearance to the disease and we have to save the organ and it has to be life saving. இதுதான் எங்களோட தாரக மந்திரம். So straight away நாங்க ஒரு சர்ஜரிக்கு ஜம்ப் பண்ணா it is not okay. That is why he is insisted upon this multidisciplinary team. ஒரு டீமா இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கார்டிங் டு தட் ஆர்கன் இருந்தாங்கன்னா that is going to be more fruitful. இந்த கேஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்த உடனே இவ்வளவு பெருசு ரைட் சைட் செஸ்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி ஒரு டியூமர் இருக்கு, ஸ்ட்ரெயிட் அவே சர்ஜரி போறது பாவ உயிருக்கு ஆகுது. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த கேன்சர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் பரவாம தடுக்கணும். அதுக்காக தான் பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுக்கிறோம். இப்ப நாங்க இந்த இமேஜின் முடிச்சு ரேடியாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வாட் ஆர் ஆல் தி ஆர்கன்ஸ் இன்வால்வ், எந்த ஆர்கன்ல இருந்து அது வந்திருக்கு, பக்கத்துல என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதுல இன்வால்வ், இந்த ஐடியா வந்த பிறகு இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஆன்காலஜிஸ்ட் கிட்ட we will discuss. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் 2 சைக்கிள் கீமோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கீமோ தெரப்பிங்கிறது நம்ம புற்றுநோயை எய்ம் பண்ணி கொடுக்குற செல்ஸ். இப்ப நீங்க வெளியில பரவுதுன்னு சொல்றோம் இல்லையா, பிளட்ல பரவுது இல்ல நெறிக்கட்டி வழியா அந்த லிங்க்னு சொல்றது வழியா பரவுது. அப்ப டிஸ்டன்டா இங்க இருந்து லிவர்ல ஒரு டெபாசிட் இருக்கு, பிரெயின்ல ஒரு டெபாசிட் இருக்கு அப்படின்னா they have to give a chemotherapy. அந்த புற்றுநோயை எய்ம் பண்ணி கொடுக்குற மெடிசன்ஸ் அது will utilize all the deposits or whatever the cancer cells which is getting deposited elsewhere. So இது வந்து பரவுறதை அரெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கீமோதெரபி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அகைன் டிஸ்கஷன் வித் தி டீம். இப்ப நாங்க எல்லாரும் உட்காந்து 2 சைக்கிள் கொடுக்கலாமா 4 சைக்கிள் கொடுக்கலாமா, இப்ப அந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி, அவர் சொன்ன அந்த 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் குறைதா, மருந்து மீறியும் அது வளருதா, தட் இஸ் ஆல் இஸ் அவர் லுக். அது பார்க்கும்போது நம்ம குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு தி கேன்சர் இஸ் ரெஸ்பாண்டிங் டு தி கீமோதெரபி வாட் இஸ் பீயிங் ஆஃபர்ட். அப்ப எத்தனை சைக்கிள் கொடுக்கலாம், அப்ப கொடுக்க என்னன்னா பக்கத்துல வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற அழுத்தம் மற்ற இதுல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கன்செக்ட்ஸா எந்த ஆர்கனுக்கு லிமிட் ஆகுதோ, இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கு லிவருக்குள்ள இருக்குன்னா அது எல்லாமே வேலையும் பண்ணிச்சு. இவர் சொல்ற 10 சென்டிமீட்டர்னா வயிறு ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும். அப்ப நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிச்சு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு 8, 6, 4 வந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது வந்து சுருங்கிட்டே வந்து மற்ற ஆர்கன்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இட் வில் கம் பர்டிகுலர்லி டு தட் ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு வந்த பிறகு we can aim for surgery. Surgery is a complete clearance. That's the mainstay of a treatment. அப்ப என்னன்னா அந்த ஆர்கன்ல இருந்து இதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டா the disease burden is off. டியூமர் ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல என்ன ஹிஸ்டோபேத்தாலஜி வருது, ஒரு பேத்தாலஜி ஒரு பிக்சர் போட்டார், அதுல வந்து இன்னும் கேன்சர் செல்ஸ் பாக்கி இருக்கா, கீமோ கொடுத்த பிறகும் அதுல ஏதாவது இருக்கா, இல்ல வெளியில இருக்க நோட்லயோ நெரிக்கட்டிலயோ பாசிட்டிவிட்டி இருக்கா, அதை தாண்டி we will decide how many more cycles. அப்ப சர்ஜரிக்கு முன்னாடி கீமோதெரப்பி கொடுப்போம், சர்ஜரி பண்ணுவோம், அதுக்கப்புறமும் கீமோதெரப்பி அடுத்த என்ன சைக்கிள்ஸ் கொடுக்குறோம். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் we have to sit and discuss. But again as he has told, எங்களுக்கு அனஸ்தீசியா போது ஆன் டேபிள் போது நிறைய பிளட் லாஸ், இப்ப 1 கிலோ டியூமர் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, அதுல வந்து அதுலயே 200-300 ml வந்து பிளட் லாஸ் இருக்கும். this child was 10 year old. அதே ஒரு 10 months old சைல்டுக்கு அதே 300 ml லாஸ் நினைச்சு பாருங்க, it will be very disastrous. அப்போ வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பீடியாட்ரிக் அனஸ்தீசிஸ்ட் will hold. அதே மாதிரி இப்ப நாங்க சர்ஜரி முடிச்சிட்டோம், இந்த குழந்தைக்கு எங்களுக்கு மெஷின் வென்டிலேஷன் சப்போர்ட் வேணும். ஏன்னா அது லங் வாஸ் இன்வால்வ், அதுல இருந்து ஷேக் பண்ணிருக்காங்க, ஹார்ட் வாஸ் இன்வால்வ். சோ அதுல இருந்து ஷேக் பண்ணி எடுக்கும் போது லங்குக்கு சப்போர்ட் வேணும், அப்ப மிஷின்ல வைக்கணும். அப்ப ஐசியூ டீம் இஸ் a big backbone for us. அப்ப ஐசியூ டீம் வந்து அதை வென்டிலேட் பண்ணி அந்த லங்கை நார்மலைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் பெயின் ரிலீஃப், அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு, இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு, அவங்களோட நியூட்ரிஷனை பாதுகாக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து PICU டீம் சப்போர்ட். அது முடிச்சு the child has recovered and we have discharged the child in 4-5 days. அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப் நாங்க சொல்ற மாதிரி கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து now after 6 months the child is doing well, disease free. இதுக்கப்புறம் நாங்க ஃபாலோ அப்ல வச்சுப்போம் பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஒரு மேஜரா ஒரு பெரிய டியூமர் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இன்வால்வ்டா வரும்போது this kind of a multidisciplinary team approach and the support from all the experts in other fields is also very very important, all under one roof. அப்பதான் நீங்க வந்து you can get the things cleared in toto for the child and give a proper regular normal healthy life to the child. So pediatric tumors is not very rare. You have to understand அதை எப்படி பிரசன்ட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்ல இன்ஃபெக்ஷன் இல்லாம அன்யூஷுவலா பிரசன்ட் பண்ணாலோ that particular ஏஜ்ல இருக்கிறத நாங்க பார்த்தாலோ we will be doubting that and we will confirm that with an imaging and then go for the appropriate treatment. So அதுல வந்து in the treatment discussion we will have this team sitting together, coming together and giving an appropriate என்ன சொல்றது channel to go through first chemo plus or minus surgery or surgery plus or minus chemotherapy and then get them new lease of life without disease. So இதுதான் வந்து pediatric tumors பத்தி ஒரு outline. If you need anything more. இப்போ ஏன் ஒரு ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன்ல வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இருக்கிற அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்
இடப்ப பண்ணாது ரைட் சைடு வந்து ஃபுல்லா ஸோ அது பர்சன்டேஜ் இல்லை வெரி அது எங்க லொகேஷன் இருக்காது அதுக்கு லோக்கல் கம்ப்ரஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த கம்ப்ரஷன் வராது. ஸோ லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது தெரிஞ்சு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தெரியும். இந்த ஆபரேஷன் சார் இப்போ அவங்க வரும்போதே டைரெக்டாக அந்த சளிங்கிற மாதிரி வந்தாங்களா இல்லை எந்த மாதிரி? வரப்ப ஜுரம் அண்ட் இப்போ இது எந்த ஸ்டேஜில் இருந்தது? இது இப்போ டிலே பண்ணியிருந்தா இதை ரெக்கவர் பண்ண முடியுமா? ஸ்டேஜ் இன்னும் பரவாயில்ல ஸ்டேஜ் பரவாயில்ல நெகட்டிவ் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் இந்த டியூமர் ஸ்டேஜிங் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி அது ஸ்டேஜ் அதை பார்த்தோம்னா இவருக்கு இப்போதைக்கு ஸ்டேஜ் ஏன்னா இருக்கிற கட்டி விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ நெய் கட்டியும் எடுத்த நெய் கட்டி கேன்சர் இந்த கட்டியும் ஃபுல்லாக எடுத்தாச்சு இல்லை. ஸோ இவருக்கு before வந்து ப்ராப்ளம் தெரியுது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எவ்வளோ ரேஷியோவில் சார் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது? So the disease spread is out of 10 lakhs 2.0 disease spread 10 லட்சத்துல வந்து 2.4 பேர் தான் ஸ்வைப் ஜெனடிக் ரீசன். இது குழந்தைகள் உருவாகிற போது நடக்கிற ஒரு கோளாறுனால அந்த டிஷ்யூ நார்மல் இடத்துனா வேற இடத்துல இருக்கிறதுனால வேற மாதிரி இருக்கு. அதுல எல்லா விதமான டிஷ்யூவும் இருக்கும். பிரெயின்ல இருக்க டிஷ்யூ இருக்கும், பல்லு இருக்கும், முடி இருக்கும், அந்த மாதிரி டிஷ்யூஸ் தான் நிறைய. இவருக்கே கொஞ்சம் பிரெயின் டிஷ்யூ கண் இமையோடலாம் எலும்பு பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ இதை நம்பி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்ட் Is it expensive or manageable? சார் பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைமை அடையும் போது இந்த அறிகுறிகள் தோன்றுமா குழந்தைங்க வளரும் போது? இல்லைங்க, ஒரு சில டியூமர்ஸ் மட்டும் குழந்தை வயிற்று உருவாகும் போது நிறைய மட்டும் தெரியும். மற்ற டியூமர்ஸ் யூஸ்வலி உருவாக லேட்டாக தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு டான்ஸர் சொற்நோய் மாதிரி வரும். புற்றுநோய் ஒரு சில கேன்சர் சில கேன்சர் ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரி கேன்சர் குழந்தைங்களுக்கு வளரும்போது ஸ்கிரீன் பார்த்து ஸ்கிரீன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் குழந்தைங்க இந்த விஷயம் வர வாய்ப்பு ஸ்கிரீன் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா வி கேன் பிக் த கேன்சர் அதாவது வளர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சார் ஆப்ரேஷன் தான் அந்த குழந்தையோட மறுபடியும் அந்த கட்டியோட கேன்சர் அதுக்காக we are keeping on follow-ups. As of திரும்பி பரவக்கூடிய கேன்சர்ல பரவாத பாகம். ஸோ பரவக்கூடிய பாகம் பரவாத பாகம் பட் ஆனுவல் ஃபாலோ வருஷத்துக்கு ஒரு இந்த எத்தனை மாதம் அந்த இயர்லி ஒன்ஸ் ஃபாலோ. ஃபியூச்சர்ல சைடு எஃபெக்ட் ஏதாவது? சார் இது சர்ஜரினால சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். அனஸ்தீஷியா வாட்டர் ஷார்ட் லாஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் தெரியும் சார். தழுவு போது தான் சர்ஜரி பண்ண தழுவு தான் லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் தெரியும் சார். லங் எக்ஸ்பென்ஷன் காசு தான் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இதை டு ரிசீவ் ஃப்ரம் லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ். பேஷண்ட்ஸ் எத்தனை There are no not on